திமுக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சரவணன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கம். இப்ப தமிழ்நாட்டுல ஏறக்குறைய நீங்க 2019 வாங்கின அதே ஒரு நிலை, ஒரு ட்ரெண்ட் இப்ப வருது. அதே 2019 மேல இந்தியா என்ன முடிவு கொடுத்துச்சோ, இந்திய மக்கள் நாடாளுமன்றத்துக்கு என்ன முடிவு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நெருக்கத்துல ஒரு முடிவுகள் வருது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ட்ரெண்ட் வந்து மாறுகிறது, மேல மாறுது, கண்டிப்பா ட்ரெண்ட் மாறுது. வெஸ்டர்ன் இந்தியா, நார்த் இந்தியா வந்து பாஜக தோல்வி அடைகிறது. முக்கியமா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல லீடிங், ஆல்மோஸ்ட் 40 சீட்ஸ் லீடிங். இவங்க 38 35, இந்தியா கூட்டணி 35 பெரிய விஷயம். போன தடவை 0, இந்த தடவை 35. மகாராஷ்டிரால தோல்வி அடைகிறது, ஹரியானால தோல்வி அடைகிறது, பஞ்சாப்ல தோல்வி அடைகிறது, பீகார்ல சிக்னிபிகன்ட் லாசஸ். சோ எங்கிருந்து இந்த தோல்வி இடங்களை எல்லாம் பெற போகிறார்கள்? இதைதான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வந்தோம். நாங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிப்போம், ஒடிஷால ஜெயிப்போம், ஆந்திரால ஜெயிப்போம், தெலுங்கானால ஜெயிப்போம், கர்நாடகால ஜெயிப்போம். நாங்க ஆந்திரால ஜெயிங்க, தெலுங்கானால ஜெயிங்க, ஒடிஷால ஜெயிங்க. அப்ப கூட அந்த லாஸ வந்து இதுல கர்டெயில் பண்ண முடியாது என்பதுதான் வந்து ஒரு முக்கியமான இதுவாக இருந்துச்சு. சோ பாஜக இந்த முறை வந்து அறுதி பெரும்பான்மையை கிடைக்க வாய்ப்பே கிடையாது. 295 அது மாறும் சார். நீங்க சொல்றீங்க 295, பல பேர் வந்து 240 கொடுக்குறாங்க. அதர்ஸ்க்கு ஒரு 30 சீட் கொடுக்குறாங்க. ஒரு சேனலும் ஒரு இதை காமிக்குது. சில பேர் 310 எல்லாம் கொடுக்குறாங்க பாஜகவிற்கு. இப்ப முக்கியமான கேள்வி என்ன வருது அப்படின்னா, 350 370 நேத்து டான்ஸ் ஆடிட்டு இருந்த பாஜக எங்க போனாங்கன்னு கேக்குறேன். எக்ஸிட் போல்னு சொல்லி இந்திய மக்களை ஏமாற்றினார்கள். எல்லா கோடி மீடியாவும் ஏமாத்தியது இந்தியாவை. 350 சீட்ல ஜெயிப்போம், 370 சீட்ல ஜெயிப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு அவர்களுக்கு எல்லாம் சமட்டி அடி கொடுப்பது போல வாரணாசியில பிரதமர் மோடி ட்ரெயினிங்னு செய்தி வருது. 4 ரவுண்ட்ல ட்ரெயினிங். இந்தியாவுடைய அவதார புருஷன்னா அப்படின்னா ஒரு ரவுண்ட்ல ட்ரெயில் ஆகலாமா? உத்தரப்பிரதேச எங்களுடைய அப்படியே இது, நாங்கள் தான் உத்தரப்பிரதேச கதாநாயகன் பேசினவங்க ட்ரெயில் ஆகலாமா? அதுதான் சமிக்ஞை, அதுதான் இந்த எலெக்ஷனுடைய ட்ரெண்ட். முடிந்து விட்டது, அவ்வளவுதான். பாப்போம். This will go to the wire. லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டின்னு சொல்லிட்டு பாஜகவை ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன கூத்துக்கள் நடக்க போகுதுன்றத பாப்போம். இல்ல, இப்போ என்ன அப்படின்னா, இதுல இருந்து என்ன தெரிகிறது, இந்த தேர்தல், இந்த ட்ரெண்ட்ல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, இந்திய மக்கள், இந்தியா கூட்டணி எடுத்து வைத்த அந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாஜக வந்து அறுதி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சது அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி விடுவார்கள் அப்படின்னு சொன்னதை இந்திய மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதின் பலனாகத்தான் இப்படி ஒரு வெற்றி வந்து வந்திருக்கிறது. இந்த அளவுக்கு வந்து ஒரு நெக் டு நெக் ரேஸ் வந்திருக்கு. நீங்க 2019 பாத்தீங்கன்னா 10 மணிக்கு டிக்ளேர் பண்ணாங்க, 10 மணிக்கு முடிச்சிட்டாங்க. உத்தரப்பிரதேசல 60 சீட்டுங்க, பிஎஸ்பி 15 சீட்டு லீடிங் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுல அமேதியில தோத்துக்கிறாரு ராகுல் காந்தி அப்படின்னாங்க, ட்ரெயிலிங் முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போ அப்படி இல்ல. என்னன்னா, அண்ணன் சொன்னது போல இது வந்து கடைசி வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு தி வயர். என்ன அப்படின்னா, கோயிங் டு தி வயர் அப்படின்னும் போது ட்ரெண்ட், நான் திருப்பி அதான் சொல்ல, ட்ரெண்ட் என்ன அப்படின்னா பாஜகவிற்கு எதிரான ட்ரெண்ட். சோ பாஜகவிற்கு எதிரான ட்ரெண்ட் அப்படின்னும் பொழுது பாஜக கீழே தான் போமே தவிர மேல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தொடர்ந்து சொன்னீங்க, நாட்டுல வந்து வேலையின்மை அதிகரிச்சிருச்சு, விலைவாசி அதிகரிச்சிருச்சு, பணவீக்கம் அதிகரிச்சிருச்சு, நாட்டுல சாமானிய மக்களுக்கும் பாதிப்பு, ஐடியாலஜிக்கலாவும் இந்த நாட்டுக்கு ஆபத்து, அரசமைப்புக்கு ஆபத்து, இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்துன்னு ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்து அவங்க 287 வரைக்கும் வர்றாங்கன்னா, அப்போ உண்மையிலே அவங்களுக்கு வெற்றி தானே. 2 ஆட்சி முழுமையா நிறைவேற்ற பிறகும் வர்றாங்கன்னா நீங்க ரொம்ப சாதாரணமா நினைக்கிறீங்களா? 2019 303 சீட்டு ஜெயிச்சாங்க. இப்போ அதோட குறையுது. ஆமாங்க. இப்போ என்ன 303ல பாஜக ஜெயிச்சாங்க. 2 டேர்ம் ஆன்டி இன்கம்பன்சின்னு கேக்குறேன். ஆமா, ஆன்டி இன்கம்பன்சி குறையுது இல்ல. 303ல ஜெயிச்சாங்க 2019. இப்போ எவ்வளவு வருதுன்னு பாருங்க. நம்ம இந்த விவாதத்தை வந்து இறுதியில வச்சுப்போம், ஃபைனல் நம்பர்ஸ் வந்த பிறகு வச்சுப்போம். குறையுதா இல்லையா? குறைஞ்சிருக்கு. குறையுதுன்னா என்ன காரணம்? நீங்களே சொன்னீங்க 2019ல 10 மணிக்கு முடிஞ்சிச்சு சார், 10 மணிக்கு முடிச்சு எல்லாம் பொட்டியை கட்டிட்டு போயிட்டாங்கன்ட்டு. இப்போ நீங்களும் நானும் நைட் 7 மணி 8 மணி வரைக்கும் விவாதிக்க போறோம். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு விவாதிக்க போறோம். இதுதான் அதுதான் சொன்னேன், இந்திய மக்களின் புத்திசாலித்தனத்தை பாஜக குறைத்து மதிப்பிட்டது. அவர்களை வந்து ஜஸ்ட் லைக் தட் வெறுப்பு பேச்சு பேசினா இந்து முஸ்லிம்னா ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சாங்க. போட முடியாதுடா, நாங்க யாருன்னு காமிப்போம் அப்படின்னு சொல்லி இந்திய மக்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய அற்புதமான முடிவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். திரு சரவணன், 287 இருந்து 294 மாறிடுச்சு.
சார் இது குறையதான் சார் போகுது, இது ஏற போறது இல்ல. இப்போ ஒரு அதுதான் நம்ம ரீஜன் வைஸ் பார்ப்போம். இந்த இவங்க வந்து எந்த தொகுதிகளிலே வந்து நான் இப்ப சொன்ன உத்தரப்பிரதேசத்துல எதிர்பாராத அளவிற்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது இந்தியா கூட்டணி. அதே போல மகாராஷ்டிரால சிறப்பான முறையில, ராஜஸ்தான்ல சிறப்பான முறையில வந்து வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பிரதேசத்துல 29 அவுட் ஆஃப் போன தடவையும் அதுதான். சோ அதனால ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நான் வந்து இந்த தடவை எங்கெல்லாம் சீட்டு தோக்குது பாஜக 303 இருந்து எங்கெல்லாம் குறையுதுன்னு பேசிட்டு இருக்கேன். மகாராஷ்டிரா ஸ்வீப் பண்ணாங்க, மகாராஷ்டிரால தோல்வியை சந்திக்கிறது பாஜக, உத்தரப்பிரதேசத்துல தோல்வியை சந்திக்கிறது, ராஜஸ்தான்ல கணிசமான இடங்களை கொடுக்கிறது, பஞ்சாப்ல கணிசமான இடங்களை கொடுக்கிறது, ஹரியானால 7 இடங்கள்ல வந்து காங்கிரஸ் முன்னிலையில இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல 30 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னாங்க. இப்ப வந்து 31 இடங்கள்ல வந்து மமதா பானர்ஜி அவர்களுடைய அந்த கட்சி வந்து முன்னணியில இருக்கு. இது வந்து 35 வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல இப்ப 24 மாறி இருக்கு பிஜேபி. உங்களுக்கு அதுதான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு தகவல் வருது, எனக்கு ஒரு தகவல் வருது. நம்ம வந்து பாருங்க, ஒடிசால 21 சீட்ல பிஜேபி 17 சீட் லீடிங்ல இருக்கு. ஜனதா தள் 2, காங்கிரஸ் 2 இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், 21 ஜெயிக்கட்டும் பாஜகன்னு சொல்றேன். உத்தரப்பிரதேசல தோத்து போற 40 சீட்டை எங்க இருந்து இது பண்ண போறாங்க, காம்பன்சேட் பண்ண போறாங்கன்னு கேக்குறேன். மகாராஷ்டிரால 25 சீட்டு. சோ மகாராஷ்டிரா விட்டதை புடிச்சிட்டாங்க, இங்க அப்படி வச்சுப்போம். வேற எங்க பிடிக்கிறாங்கன்னு கேக்குறேன். ஓகே, அதுதான் கால்குலேஷன். ஓகே, 200 இப்போ ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கு. 219 இந்தியா கூட்டணி முன்னிலையில இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சி மட்டும் 100 இடங்கள்ல முன்னிலை வைப்பது. 120 போகும், அது 120 போகும், 120 130 வரைக்கும் போகும். அது போச்சுன்னா கண்டிப்பா ஆட்சி அமைக்க கண்டிப்பாக. ICI வெப்சைட்ல உத்தரப்பிரதேஷ் இந்தியா கூட்டணி வந்து 43 தொகுதிகளிலே முன்னிலையில இருக்கு. பிஜேபி வந்து 37 தொகுதிகள்ல தான் உத்தரப்பிரதேச கவனிக்கிறாங்க. நீங்களும் அதை மட்டுமே கவனிக்கிறீங்க. அதுதான் 80 சீட்டுங்க. 0 சீட். நீங்க பாருங்க, மக்களுக்கு தெரியுதுங்க. அப்படி இல்ல, ஏன் உத்தரப்பிரதேசம் வந்து பேசுறேன் அப்படின்னா, சென்ற முறை இந்தியா கூட்டணி 0 சீட், இந்த முறை 43 அப்படின்னும் போது அப்படியே ஒரு எவ்வளவு ஒரு அஸ்ட்ரானமிக்கல் ஜம்ப். சோ அதுதானங்க டிசைட் பண்ணுது, புறக்கணிக்க முடியாதுலங்க. அதே மாதிரி உங்களுக்கான 42 முக்கியமான இது என்ன அப்படின்னா, 40 இங்க 40 பிளஸ்ஸா, மகாராஷ்டிரால 20 பிளஸ், அதே போல ஹரியானால 10 சீட்ல 7 பிளஸ், ராஜஸ்தான்ல 10 சீட்டு ஜெயிக்குதுன்னாங்க. கர்நாடகால என்ன சொன்னாங்க, எக்ஸிட் போல்ல 20 சீட்டுகளே ஜெயிக்கும், 6 இடங்கள்ல கூட 8 இடங்கள்ல கூட வராது, 3 இடங்கள் 4 இடங்கள்ல ஜெயிக்கும்னாங்க. கர்நாடகால 12 இடங்கள்ல வந்து காங்கிரஸ் முன்னிலை, ஆஃப் கோர்ஸ் 16 இடங்கள்ல பாஜக முன்னிலை. சோ இது எத்தனை சீட்டு குறையுது அவர்களுக்கு? ஆல்மோஸ்ட் 100 சீட்டு குறையுது. நான் என்ன சொல்றேன், 100 சீட்டு குறையுது பாஜகவிற்கு. அந்த 20 சீட்டு ஆந்திரால ஜெயிக்கிட்டோம், 20 சீட்டு ஒடிசால ஜெயிக்கிட்டோம், 40 தானே, 60க்கு எங்க போவாங்க? அப்ப டஃப் தான். டஃப் இல்ல, முடிஞ்சதே கதை. முடிஞ்சதா? சரி, ஓகே. எனக்கு வந்து இந்த டெல்லியில வந்து பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல என்ன ஒரு சூழ்நிலைன்னா, அந்த ஏதோ வீடியோ கிளிப்பிங் போட்டீங்கன்னா அதுதான் நமக்கு வந்து சரியான ஒரு எக்ஸிட் போலா இருக்கும். இப்போ இன்னைக்கு சொல்றேன், தெரியும்ல, அவசரப்பட்டு கொண்டாட மாட்டோம், அறிவாளத்தை கொண்டாடுற கூட்டணி போச்சுன்னா தப்பான செய்தி மெசேஜ். 1000 கிலோ லட்டு எல்லாம் வச்சிருந்தாங்களா, என்ன பண்ணாங்க அந்த லட்டு எல்லாம்? காலையில டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்களா, இல்ல வேற எங்கேயாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களா? கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதை ஒட்டி தான் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒடிஷால நவீன் பட்நாயக் தோக்குறாரு அப்படின்னு சொல்லி வருது. அதே போல ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி தோக்குறாருன்னு சொல்லி வருது. என்ன காரணம்னா, 2 பேரும் பாஜகவுடைய கூட்டணி இருந்ததுதான், கூட்டாளிகள். அதுதான் கூட இருந்து குழி புரிகிறது யாருன்னா அது பாஜக. அது 3 கட்சிகள். அதற்கு வந்து நிதர்சனமான இது அந்த அப்கோர்ஸ் அவருக்கு வந்து பாவம் இடி கேஸ் இருந்துச்சு, அதனால வேற வழி இல்ல, பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியதா போச்சு. நவீன் பட்நாயக் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாருன்னு நமக்கு தெரியல. அந்த பலனை அறுவடை செய்து கொண்டார். அதிமுக தமிழ்நாட்டு நலனை அடகு வச்சு பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க. அந்த பலனை அவர்கள் வந்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் ECI வெப்சைட்ல இருக்க ட்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ட்ரெண்ட் என்ன சொல்லுதுன்னா, 230 தொகுதிகளில பாஜக முன்னிலையில இருக்கு. அதுதான் சார் ட்ரெண்ட். இது மாறாது சார், இது குறையதா சார் போகுது. 230னா அது இன்னொரு 10 சீட்டு குறையும், 15 சீட் குறையும். இல்ல இப்போ இதுல முக்கியமான இன்னொரு பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. இந்த எக்ஸிட் போல்ஸ்ல மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னீங்கன்னா, 300 சாட்டர்டே இந்த எக்ஸிட் போல்ஸ் வருது. ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸிட் போல்ஸுக்கு அப்புறமா நேத்து
2000 புள்ளிகள் வரலாறுக்கான அளவுக்கு போச்சு. போயிட்டு 2 நாள் அப்படியே சஸ்டெயின் ஆயிட்டு இன்னைக்கு வரலாறு காணாத வீழ்ச்சி. ஒரே நாள்ல 3000%, 1500 பாயிண்ட் டவுன். இப்போ நிப்டி 900 பாயிண்ட் டவுன். இன்னும் ஒரு 1% போச்சுன்னா லோயர் சர்க்யூட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சோ நேற்று கொள்ளை லாபம் சம்பாதித்தது யார்? இதற்கு பாஜக பின்னணியில இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக ஆராய வேண்டும். எல்லாத்தையும் பாஜக பின்னணியோட. ஆமா, பின்ன 370 சீட் என்ன பாஜக சொல்லாம குடுத்துருவாங்களா? எக்ஸிட் போல்ஸ்டர்ஸ் எவ்வளவு பெரிய ஃப்ராட்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாம். வெக்கமே இல்லாம நேத்து எல்லாம் டிவில வந்து உட்கார்ந்துருந்தாங்க. சொல்லும்போது நேத்து சொல்றோம், நீங்க போய் சொல்றீங்க, இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னா அப்படியே குத்துக்கல்ல போட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. 3 இடங்களிலே ஜெயிக்கும் பாஜக வந்து தமிழ்நாட்டுல 3 இடங்களை ஜெயிக்கும்னு சொல்லி நேத்து நைட் வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. என்ன ஆயிடுச்சு இப்போ? சரிங்க, இப்ப பாருங்களேன், ராமநாதபுரம் தொகுதியில பாஜக ஆதரவோடு போட்டியிட்ட பன்னீர்செல்வம் 2வது இடத்துக்கு வந்து சார். வரட்டும் சார். 3 இடங்கள்ல பாஜக ஜெயிக்குதுன்னா பாஜக தாமரையில ஜெயிக்குதா? இந்த ரிசல்ட் வரல. வரும்போது பாத்துப்போம், வரும்போது பாப்போம். சரவணன், இதேதான் 2014 திமுக அப்ப எந்த சீட்டும் ஜெயிக்கல. அதிமுக 37 ஜெயிக்குது. மற்ற 2 தொகுதிகளில் கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணனும் தர்மபுரியில அன்புமணியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து 2 ஜெயிச்சாங்கல்ல. திமுகவே வெல்ல முடியாத தேர்தல்ல அப்ப இருந்த பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி 18% வாக்கு வாங்கி 2 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல. நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க? குறைச்சு மதிப்பிடல. என்ன நடக்கும்? இதுதான் ட்ரெண்ட். இதுக்கு மேல இது வந்து மாற போறது கிடையாது. சொல்லிட்டீங்க, அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து ஜெயிச்சாங்க. ஆமா, தனியா இருந்து எங்க ஜெயிச்சாங்க? 5 லட்சத்துல வெற்றி பெறுவார்னு சொன்ன மோடி எங்க? அந்த 4 லட்சம் ஓட்டு எங்க போச்சு? இன்னொரு முக்கியமான கருத்து என்னவா வருது அப்படின்னா, ரூரல் டிஸ்ட்ரெஸ், கிராமப்புறங்களிலே வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளாலதான் பாஜக இப்படிப்பட்ட ஒரு தோல்வி முகத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கணக்கர்கள் வந்து, அந்த அரசியல் ஆய்வாளர்கள் வந்து அவர்களுடைய இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுவரை நாம் என்ன பிரச்சாரம் செய்தோமோ, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கண்டிப்பாக இந்த தடவை பாஜகவிற்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் சொல்லி சொன்னோமோ, அது அப்படியே நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து 40 சீட்ல வந்து முன்னணியில இருக்கு உத்தரப்பிரதேசத்துல, மகாராஷ்டிரால 30 சீட்ல முன்னணியில இருக்கு, ஹரியானால மோர் தென் half the சீட்ஸ்ல முன்னணியில இருக்கு, பஞ்சாப்ல 10 இடங்களுக்கு மேல முன்னணியில இருக்கு, பீகார்ல பல இடங்கள்ல முன்னணியில இருக்கு. அது இன்னும் சரியா நமக்கு தெரியல. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்றீங்க. எப்படி அதை வந்து எடுத்துக்கொள்வது? உத்தரப்பிரதேசம் நிச்சயமா ஒரு சர்ப்ரைஸ், அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. ஆனா மகாராஷ்டிராவையோ ராஜஸ்தான், ஓகே ராஜஸ்தான் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 மாநிலங்களை, மத்திய பிரதேச மாநிலங்களை சொல்றேன். ஒடிசா வந்து உங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். ஒடிசா சர்ப்ரைஸ், பட் அதுதான் எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி 2 பேரும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவருக்கு எதிராக எது போச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. முக்கியமா என்ன அப்படின்னா, எதை பார்க்கணும், மத்திய பிரதேசல வந்து அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம், அங்க வந்து காங்கிரஸ் உடைய தலைமை சரியில்லை. அவர் பேர் என்ன, கமல்நாத்னு, அவர் மேல வந்து பல விமர்சனங்கள் எழுந்தது. இந்த தேர்தல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த 5 மாநில தேர்தல்கள்ல மத்திய பிரதேஷ்லயும் சத்தீஸ்கர்லயும் தோத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க வந்து சமூக நீதியை பத்தி பேசல. அவங்க வந்து சாஃப்ட் இந்துத்துவா. யாரு சரியான இந்து, நானா பாஜக கிட்ட போய் இந்துத்துவால போட்டி போட்டா எப்படி வந்து அவர்களால வந்து இது பண்ண முடியும்? அந்த அடிப்படையில தான் வந்து மத்திய பிரதேசத்துல தோத்து போறாங்க. இன்னொரு செய்தியை நம்ம பாத்துறோம். இப்ப 287 இருந்தது 296 மாறி இருக்கு. இந்தியா கூட்டணிக்கு 228, மற்ற கட்சிகளுக்கு 19 அப்படிங்கிற ஒரு நம்ம ஏறக்குறைய 300 நெருங்கிட்டாங்களே பாஜக. சரி, அதுதான் எர்லி ட்ரெண்ட்ஸ். 100 இடங்கள்ல வந்து 1000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் பாஜக முன்னிலையில இருக்கு. சோ இந்த ட்ரெண்ட் வந்து பாஜகவிற்கு ஆதரவாக செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப முக்கியம் வந்து என்டிஏ எவ்வளவு ஜெயிக்குதுன்றது முக்கியம் கிடையாது, பாஜக எவ்வளவு ஜெயிக்குதுன்றது. அவங்க வந்து 220 தான் ஜெயிப்பாங்க, 200ல இருந்து 220 தான் ஜெயிப்பாங்க, 200ல இருந்து 220 தான் ஜெயிப்பாங்க. 70 தொகுதி குறையும்ன்றீங்களா? இல்ல, அது வந்து நான் பாஜகவை சொல்றேன், என்டிஏவை சொல்றேன். நான் தெலுங்கு தேசம் 20 இருக்குது. ஆமா, 20 40 குறையுது. 20 40 குறைஞ்சாலே உங்க ட்ரெண்ட் படி 250 தான். அதுலயே வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு 30 சீட்டு குறையும் சொல்லி சொல்றேன். கண்டிப்பாக குறையும். அது குறைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக பாஜகவால ஆட்சி அமைக்க முடியாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தான் வருவாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அவரு யாரும் சப்போர்ட் பண்ண யாரும் ரெடியா இருக்க மாட்டாங்க. நிதிஷ்குமார் சப்போர்ட் பண்ணுவாரா தெரியல, நேத்து போய் சந்தித்து வந்திருக்காரு. இப்போ சமூக வலைதளங்கள் எல்லாம் பரபரப்பா என்ன தெரியுமா போயிட்டு இருக்கு, சந்திரபாபு நாயுடு தான் இந்தியாவுடைய அடுத்த பிரதமர்னு போயிட்டு இருக்கு.
சந்திரபாபு நாயுடு நீங்க வந்து அடுத்த பிரதமர் ஆகுனீங்கன்னா தான் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு பிஜேபிக்கு, இல்லைன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னாங்க. அது குட் டெசிஷன். ஏன்னா இந்த தோல்விக்கு வந்து பொறுப்பேற்று பதவி விலகணும் அவர். நான் திருப்பி பிரதமராக முயற்சி செய்யக்கூடாது அவரு. சோ இது ஒரு ஹாட்டா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு ட்ரெண்ட் இது. ஆனா எங்களுடைய நம்பிக்கை 220 தான் பாஜக ஜெயிக்க போகிறது, இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்க போகிறது. இன்னொரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகளை பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து அன்டிஸ்பியூட்டட் லீடர் திமுகவுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர்னு சொன்னாங்க. அதைத்தான் திருப்பி திருப்பி வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. திமுக தலைவராக பொறுப்பேற்றதுல இருந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய 3வது வெற்றி. 2019 மிகப்பெரிய வெற்றி, 2021 ஒரு மிகப்பெரிய வெற்றி, இப்ப 2024 ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது வந்து அவருடைய அந்த விஷனரி லீடர்ஷிப் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னவெல்லாம் திட்டங்களை கொண்டு வர வேண்டும், செய்ய வேண்டும் அப்படிங்கறத சிறப்பான முறையில செய்து காட்டியதாலதான் இப்படி ஒரு வெற்றியை வந்து பெற முடிந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியுடைய விதை, இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சதே எங்க இருந்துன்னா தமிழ்நாட்டு முதல்வருடைய முயற்சிகளால தான். 2019 இருந்து சொல்லிட்டு வர்றாரு. என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும்னு சொல்லிட்டு வர்றாரு. சோ அந்த அடிப்படையில இந்த தடவை எல்லாரும் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். இப்படி ஒரு செட்பேக்கை வந்து பாஜகவிற்கு வந்து கொடுக்க முடிந்திருக்கிறது. இதுதான் வந்து கள நிலவரம். தொடர்ந்து சரவணன் நிறைவு கருத்து. இப்போ இதுல என்ன முக்கியமான இன்னொரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து இவங்க வந்து பாஜக வந்து ஜெயிக்க முடியாத கட்சி, அவங்க வந்து அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்டி அமைத்திருந்தார்கள். அந்த பிம்பம் வந்து இன்றைக்கு சுக்கு நூறாக உடைந்து விட்டது. பாஜக வந்து எப்படி தவறுகள் செய்யும், அதிகார போதை தலைக்கு ஏறிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா அவங்க வந்து தோல்வியே நாங்கள் கண்டறிய மாட்டோம், 12 மணிக்கு சொன்னாங்க, 12 மணிக்கு டிக்ளேர் பண்ணிடுவோம். திரு அமித்ஷா அவர்கள் வந்து அதை விட போய் ஒரு மிகப்பெரிய அது வந்து அதை வந்து கண்டிப்பா ப்ரூவ் பண்ணணும். இதனால வந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும். என்ன சொன்னார்னா, 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் ஏறப்போது, எல்லாரும் போய் ஷேர்ஸ் வாங்குங்கன்னு சொல்லி பேசினார். இது ஒரு பெரிய குற்றம். நம்பிக்கையின் வார்த்தையெல்லாம் ஏன் பார்க்க முடியாது? நம்பிக்கை வார்த்தைகள் கிடையாது. எப்படி நம்பிக்கை வார்த்தைகளை வந்து உங்க பணத்தை போய் இன்னைக்கு லாஸ் யாரு? நம்பிக்கையின் அடிப்படையில் லாஸ் அவர் ஏத்துப்பாரா? அவருடைய மகனுடைய பணம் மட்டும் 16,000% போச்சு. இன்னைக்கு எல்லாருக்கும் 20%. நேத்து 19 லட்சம் கோடி லாபம் அப்படின்னா இன்னைக்கு 25 கோடி ரூபாய், லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம். இந்த நஷ்டத்தை யார் ஏத்துக்குப்பா? பெரிய நிறுவனங்கள் எல்லாம் தப்பிச்சு போயிடும். அவங்களுக்கு தெரியும் மேல போது கீழே இறங்குதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மாட்டிக்கொண்டவர்கள் யார்? பேச்சை நம்பி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பட் அதுதானே ஒரு எனேபிளிங் ஃபேக்டர். எப்படி பேச முடியும்? ஒரு இந்தியாவுடைய ஒரு பொறுப்பான பதவியில இருந்தவர் எப்படி அதை பத்தி பேச முடியும்? எப்படி அப்படி பேச முடியும்? இன்னும் இருந்துட்டு தானே இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இனிமே எங்க முக்கியமா இன்னொரு முக்கியமான செய்தி எல்லாரும் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்தி அப்படின்னா, இன்கேஸ் வாய்ப்பு கிடையாது. இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு பாஜக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே ஏதோ ஒண்ணு பண்ணி ஆட்சியில வந்தா கூட நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் கிடையாது, அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் கிடையாது அப்படின்னு சொல்லிதான் சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல சரவணன் எதுக்குங்க சொல்லணும்? அந்த கட்சி எடுக்கிற சமூக வலைதளங்கள்ல என்ன வருதோ அதுதான் உண்மையாவது. கோடி மீடியால வர்றது எதுவுமே போய், எல்லாமே போய். சமூக வலைதளங்கள் தான் இன்னைக்கு வந்து நம்முடைய உள்ளத்தை வந்து அப்படியே வெளிக்காட்டுகிறது. என்ன நடக்கிறதோ அது ரிஃப்ளெக்ஷனா இருக்கு. இன்னொரு சின்ன கருத்தையும் சொல்ல விரும்புறேன். அதாவது இந்த தேர்தல்ல வந்து 2 பேருக்கு இடையே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருந்துச்சு. ஒருத்தர் யாருன்னா பிரசாந்த் கிஷோர், இன்னொருத்தர் யாருன்னா யோகேந்திர யாதவ். யோகேந்திர யாதவ் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாரு. நான் அந்த ஆர்டிகலை படிச்சேன். there is going to be a tectonic shift in UP அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் எழுதினாரு. நான் வந்து ஒரு 5 நாள் யூபியோட உள் இடங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தேன். ட்ரெடிஷ்னலா பாஜகவிற்கு வாக்களித்து வந்து கொண்டிருந்த ஓபிசிஸ் இந்த தடவை மாறுகிறார்கள். அவங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு மாறுகிறார்கள். ஏன்னா அங்க வந்து பிஎஸ்பி அதையும் காலி பண்ணிட்டாங்க. ஆர்டிகல் எழுதினாரு. நானும் அதை என்னோட ட்விட்டர் ஃபீட்ல ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அவர் சொன்னதுதான் உண்மையாக இருக்கிறது. அப்படியே மாற்றி அப்படியே ஒரு மிகப்பெரிய இது. பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாரு வந்து, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, 350 சீட்டை ஜெயிப்பாங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா அது இருக்கான்னு கேட்டாரு. இன்னைக்கு எங்க போய் என்ன பண்ண போறாருன்னு தெரியல நமக்கு. சோ இதுதான், அதாவது
பணத்திற்காக ஓகே ஒரு இதுக்காக ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்து நடக்கும் பொழுது பாதிப்பு யாருக்கு என்பதுதான் இந்த தேர்தல்ல வந்து ஒரு முக்கியமான செய்தி. இன்னும் முழுசா முடிவுகள் வரல சரவணன். இதுதான் ட்ரெண்ட். தமிழரசன் அதுதான் சொன்னேன், அவங்களுக்கு கெயின்ஸ் வந்து 2 இடத்துல, ஒடிஷா, ஆந்திரா 2 இடத்துல மட்டும்தான் கெயின்ஸ். அந்த கெயின்ஸ் வந்து will not offset the losses elsewhere. ரைட். இதுதான் இந்த தேர்தலுடைய லெசன். ரைட். நன்றி. Thank you.